ஒத்த ரசனை கொண்ட நண்பர்கள் வந்து நம்மளுக்கு வந்து சில லிங்க்கு சில விஷயங்கள்லாம் அனுப்பும்போது நம்ம வந்து யோசிக்காமல் சீக்கிரமே பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய டேஸ்ட் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால. நண்பர் ஓம் பிரகாஷ் அவர் வந்து யூஎஸில் இருக்கார். அவர் தான் இந்த வெப் சீரிஸ் வந்து எனக்கு பரிந்துரைத்தார். இது வந்து ஒரு மினி வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த வெப் சீரிஸினுடைய எந்த வெப் சீரிஸ்னு சொல்லுங்கள் ஜாக்கி? த டெட் கேர்ள்ஸ். இந்த வெப் சீரிஸினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹைப் பட்டன் தான், ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ தி டெட் கேர்ள்ஸ் விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் வித் அஸ். தி டெட் கேர்ள்ஸ் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஆனால் இந்த வெப் சீரிஸ் வந்து மெக்சிகன் லிமிடெட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கு மட்டும். ரைட். தி டெட் கேர்ள்ஸ் இந்த 6 எபிசோடு கொண்ட மினி சீரிஸ் இது. தி டெட் கேர்ள்ஸ் வந்து உண்மையான கதையா அப்படின்னா, அவங்க சீரிஸ் ஆரம்பிக்கும் போது அது உண்மையான கதை மாதிரி இல்லை, தழுவி எடுக்கப்பட்ட கதை, புனைவுகளுடைய ஒரு சுருக்கமாக தான் இந்த கதையை எடுக்கிறன்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் இது மெக்சிகோவில் நடந்த உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ரைட். இந்த வெப்சீரிஸினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் எஸ்டார்டா. இந்த லூயிஸ் எஸ்டார்டா வந்து மெக்சிகோவில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி இதெல்லாம் வந்து மையப்படுத்தி படம் எடுக்கிறதுல வல்லவர். இந்த வெப்சீரிஸை வந்து இயக்கியிருக்கிறாரு. இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 மெக்சிகோவில் நடந்த உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் இந்த வெப்சீரிஸ் வந்து இயக்கியிருக்கிறாங்க. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சகோதரிகள் அவங்க வந்து பிராத்தல் நடத்துகிறாங்க, அதாவது விபச்சாரம் நடத்துகிறாங்க, பொம்பளைங்களை வச்சு விபச்சாரம் நடத்துகிறாங்க. அவங்களுடைய அதிகாரம் செல்லாத இடங்களே கிடையாது. ஓகே, அப்பேற்பட்ட ஆளுங்க எப்படி வீழ்ச்சியை சந்திக்கிறாங்கன்றது தான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை. இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கதை, ரொம்ப ரொம்ப சோகங்களை அடிப்படையாக கொண்டது. பிராத்தலில் வந்து எத்தனை பொண்ணுங்க எப்படிலாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க எப்படிலாம் வந்து இவங்க வந்து சித்திரவதை பண்ணுறாங்க. மிக முக்கியமாக பெண் பிள்ளைகளை போய் ஊராக போய் காசை கொடுத்து வாங்கின்னு வந்து இந்த தொழிலை ஈடுபடுத்துகிறாங்க. அதாவது இன்றைக்காவது தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் அன்றைக்கெலாம் வந்து காசை கொடுத்தா அந்த நேரத்துக்கு வந்து இப்போ இருந்தால் சோத்தை சின்னா பரவாயில்லன்ற மாதிரி நிறைய ஏழை அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பெண் குழந்தைகள் வந்து விற்கிறாங்க. ஆனால் இவங்க கூட்டின்னு வந்து இந்த பசங்களை வந்து கொட்டடி மாதிரி அடித்து வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க. அது சித்திரவதை எப்படி பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சீரியஸான ஒரு கதையை வந்து த்ரில்லர் கலந்து அது நம்மளுக்கு கொடுத்தது தான் வேறு லெவலு. மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு எபிசோடு என்னென்னா, இதில் 2 சகோதரிகளில் சின்ன சகோதரி செர்ஃபினான்னு பேர், அந்த பேர் இந்த கேரக்டர், அது என்ன பண்ணுன்னா ஒருத்தனை சாவடிக்கிறதுக்காக போகும். இதுதான் ஃபஸ்ட்டு கதை. ஒரே ஒரு பொண்ணு வந்து மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி செத்து கிடக்கிறான். இதிலேருந்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக இந்த நம்மளுக்கு 1000 விரோதங்கள், 1000 மனசில் என்ன வேணாலும் இருக்கலாம், பழிவாங்கிற உணர்ச்சியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எப்படி படு பாதாளத்தில் உங்களை தள்ளும் அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸ் சொல்லக்கூடிய கதை. எனக்கு இந்த வெப்சீரிஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மேட்டர் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான நோட்டாக போய் நீங்கள் வந்து கடைசி எபிசோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையும் பொய்யும் எப்படி வந்து விளையாடுது அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த 2 சகோதரிகளையும் வந்து ஒரு ரான்ச் ஒன்று வாங்குவாங்க, ஒரு பண்ணை நிலம் வாங்கும்போது அவங்களுடைய வீழ்ச்சி தொடங்கும். ரைட். அதனுடைய வந்து இந்த 2 சகோதரிகளையும் கைது பண்ணும்போது உண்மை சம்பவம் மொத்தம் 19 பெண்கள் வந்து பிடிபடுறாங்க. ஆனால் 100 பெண்களுக்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த 100 பேர் வந்து இறந்துருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இங்கே தான் வந்து உண்மையும் பொய்யும் விளையாடுது. இப்போ நம்மளை பொறுத்தவரையிலையும் எடுத்ததுமே வந்து பிரார்த்தல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி கொடுமைப்படுத்துகிறான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் எல்லோரும் வச்சுட்டு இருப்பாங்க. பிரச்சனை வர வர, கஷ்டம் வர வர அவங்க எப்படி மாறுறாங்கன்றது தான் அந்த இதில் வந்து கதையில் வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லூயிஸ் எஸ்ட்ராடா வந்து அந்த கடைசி எபிசோட நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். உண்மையும் பொய்யும் எப்படி வந்து பத்திரிகைகள் திருச்சி எழுதுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து 8 பாடி கிடச்சிதுன்னா 80 போட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு பத்திரிகை எப்படிலாம் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுதுன்றதையும் எழுதியிருந்தாங்க. இந்த 1964 நடந்த உண்மை சம்பவங்களை, குறிப்புகளை ஜார்ஜ் அப்படின்றவர் வந்து கதையாக எழுதுகிறார், நாவலாக எழுதுகிறார். அதனுடைய திரைவடிவம் தான் இந்த வெப்சீரிஸு. தமிழ் டப்பிங் அதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷில் இருக்குது, ஸ்பானிஷில் இருக்குது. இங்கிலீஷில் பாருங்கள், சப்டைட்டில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து பார்த்தே தீர வேண்டிய ஒரு வெப்சீரிஸு. மிக முக்கியமாக 1964 மெக்சிகோ எப்படி இருந்தது, அந்த இடம், வீடு, பேக்கரி, காஸ்டியூம்ஸு, காரு, எல்லா விஷயத்தையுமே வந்து அழகாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலே நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக கடைசி பார்ட் வந்து
ரொம்ப டார்க் ஹியூமராக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும். அரசாங்கம் வந்து அவங்களை எப்படி வந்து தண்டனை கொடுக்குது, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் எப்படி வந்து திடீர்னு யோகி சிவகாமணியாக மாறி எப்படிலாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஓம் பிரகாஷ், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வெப்சீரிஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு. நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதே மாதிரியான வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்து ரசித்தது ஏதாவது இருந்ததுன்னா பின்னூட்டங்களை தயவு செய்து தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகரணி. வணக்கம்.